அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் 35. இதில் சயின்ஸ்லேருந்து கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இதுபோல் அடுத்தடுத்த வீடியோக்கள் உடனடியாக பார்க்கணும் அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா: அலுமினியத்தின் எந்த உலோக கலவை படகு எந்திரத்தில் பயன்படுகிறது? அலுமினியத்தின் எந்த உலோக கலவை படகு எந்திரத்தில் பயன்படுகிறது? ஆன்சர் பாருங்கள், டியூராலுமின் அப்படிங்கிறது தான் பயன்படுது. டியூராலுமின் உலோக கலவை. எஸ்ஐ அலகு முறையில் திண்ம கோணத்தின் அலகு என்ன? எஸ்ஐ அலகு முறையில் திண்ம கோணத்தின் அலகு என்ன? ஆன்சர் ஸ்டேடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேடியன். பின் வருவனவற்றுள் எது புவியில் அதிகமாக கிடைக்கிறது? பின் வருவனவற்றுள் எது புவியில் அதிகமாக கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கன் தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? கீழ்கண்டவற்றுள் C4 தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன? கீழ்கண்டவற்றுள் C4 தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா கரும்பை சொல்லலாம். ஓகேங்களா? C4 தாவரங்களுக்கு அதிக அளவில் தண்ணி தேவைப்படும். அதை பார்த்துக்கோங்க. ஒன்று அல்லது பல கூட்டு சின்னங்களை கொண்ட கலப்பின கலவி செய்யாத தாவர குழுவாகும். கீழே கொடுத்துக்கல எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? கம்பேரிம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? C3 தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன? C3 தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா கோதுமையை சொல்லலாம். கோதுமை. டி தொகுதி தனிமங்களை பொறுத்த சரியான கூற்றுரையை தேர்ந்தெடுங்கிறாங்க. ஸோ இதில் எது சரியான ஒரு கூற்றாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி தொகுதி தனிமங்கள் அனைத்தும் உலோகங்கள். இவை வேறுபட்ட இணைதிறன்களை கொண்டிருக்கும். அவை நிறமுள்ள அயனிகளையும் அணைவு சேர்மங்களையும் உருவாக்குதுங்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரிதான். ஆண்களுக்கான ஒரு நிலையான கருத்தடை முறை எது? ஆண்களுக்கான ஒரு நிலையான கருத்தடை முறை அப்படின்னா வாசக்டமி அப்படிங்கிறது தான். வாசக்டமி அப்படிங்கிறது. ஓகேங்களா? மனிதனின் விந்து செல்லில் இல்லாத செல் நுண்ணுறுப்பு எது? மனிதனின் விந்து செல்லில் இல்லாத செல் நுண்ணுறுப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டோபிளாசா வலை. என்டோபிளாசா வலை. டேஷ் மைட்டாசிஸ் செல் பிரிதலில் பங்கு பெறுவதில்லை. டேஷ் மைட்டாசிஸ் செல் பிரிதலில் பங்கு பெறலை அப்படின்னா ஹெட்டிரோக்ரோமேட்டின் அப்படிங்கிறது தான். மஞ்சள் காய்ச்சலை எத்தனை வகையான வைரசுகள் உண்டாக்குகிறது? மஞ்சள் காய்ச்சலை எத்தனை வகையான வைரசுகள் உண்டாக்குகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. அடுத்தது பொறுத்துக. ஸோ குளோரைடு அப்படின்னா உங்களுக்கு ஒளிப்பிளத்தனின் நொதி செயல்படுவதற்கு பயன்படுது. ஜிங்க் IAA உயிரியல் சேர்க்கைக்கு முக்கியமானதாக இருக்குது. காப்பர் பிளாஸ்டோசயனின் உட்பொருளுக்கு தேவைப்படுது. போரான் அப்படிங்கிறது சர்க்கரை இடப்பெயர்வுக்கு இன்றியமையாததாக இருக்குது. RNA மற்றும் DNAவுக்கு இடையில் உள்ள வேறுபாடு என்பது என்ன? RNA மற்றும் DNAவுக்கு இடையில் உள்ள வேறுபாடு என்பது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பாஸ்பேட் மற்றும் சர்க்கரையில் இருக்கிறது தான் அப்படிங்கிறாங்க. ட்ராகுன்குலியாசிஸ் நோய் பரவுதல் எவ்வாறு நடைபெறுகிறது? ட்ராகுன்குலியாசிஸ் நோய் பரவுதல் எவ்வாறு நடைபெறுகிறது அப்படின்னா சைக்ளாப்ஸ் உள்ள தண்ணீரை உட்கொள்வதால். மகரந்த குழாய் வளர்ச்சி அடைந்து சூழ்தண்டினை நோக்கி வருவதற்கு டேஷ் என்று பெயர். வேதி நாட்டம் என்று பெயர். ஃப்ளவனாய்டுகள் பொதுவாக திரண்டு காணப்படுவது எதில்? ஃப்ளவனாய்டுகள் பொதுவாக திரண்டு காணப்படுவது வாக்கியோலில் காணப்படுது. கீழ்கண்டவற்றுள் எது சிறந்த ஒடுக்கும் காரணி? கீழ்கண்டவற்றுள் எது சிறந்த ஒடுக்கும் காரணினா H3PO3. H3PO3. இவற்றினுள் தொடர்பில்லாத ஒன்றை தனிமைப்படுத்துங்கிறாங்க. கொடுத்துக்கிறதுல தனிமையாக இருக்கிற ஒன்றை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா நமக்கு ஸோ 4ஆவதாக இருக்கிறது தான் EMP. எம்டன் மேயர் ஹாஃபர்னாஸ். இதுதான் தனி, மீதி எல்லாமே வேறு. ஓகேங்களா? ஒருவித்தலை தாவர குடும்பத்தில் மேம்பாடு அடைந்த குடும்பம் எது? ஒருவித்தலை தாவர குடும்பத்தில் மேம்பாடு அடைந்தது ஆர்கிடேசி அப்படிங்கிற குடும்பம். வில்வம் தாவரத்தின் இருசொற் பெயர் என்ன? வில்வம் தாவரத்தின் இருசொற் பெயர் அப்படிங்கிறது ஏகில் மார்மிலாஸ். ஏகில் மார்மிலாஸ். 19ஆம் நூற்றாண்டில் மக்கள் தொகை பெருக்கம் அபரிவிதமானதற்கு காரணம் என்ன?
தடுப்பூசி மற்றும் மருந்துகளோட கண்டுபிடிப்பு. மின் உயர்த்தி மேல் நோக்கி முக்கப்படும் போது மனிதனின் தோற்ற எடை அப்படிங்கிறது உண்மை எடையை விட அதிகமாக இருக்கும். ஒளி அலைகளால் காண்பிக்க இயலாதவை எவை? ஒளி அலைகளால் காண்பிக்க இயலாதவை தளவிளைவு. காந்தபாயத்தின் அலகு என்ன? காந்தபாயத்தின் அலகு வெபர் அப்படின்னு சொல்லப்படுது. வெபர். பின்வரும் சேர்மங்களில் எது கன்னி சாரோ வினைக்கு உட்படும்? பென்சால்டிஹைடு. கீழ்கண்டவற்றுள் புகைதிரையை உண்டாக்க பயன்படும் சேர்மம் என? கீழ்கண்டவற்றுள் புகைதிரையை உண்டாக்க பயன்படும் சேர்மம் BH3. தொடு உணர்வு மிகுந்த இலைகள் கொண்ட சிறு செடி இதன் தாவர பெயர் டேஷ் ஆகுங்கிறாங்க. ஆன்சர் மைசோபுடிகா அப்படிங்கிறது தான். ரேபீஸுக்குரிய புதிய தடுப்பூசி மருந்து எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? ரேபீஸுக்குரிய புதிய தடுப்பூசி மருந்து எந்த ஆண்டில் கண்டுபிடிச்சாங்கன்னா 1980. ரீம் அலகை பயன்படுத்தி அளக்கப்படும் பொருள் எது? ரீம் அலகை பயன்படுத்தி அளக்கப்படும் பொருள் காகிதம். மின் தயக்கம் எதனால் அளவிடலாம்? மின் இயக்கத்தை எதனால் அளவிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியர் சுற்றுபர் வெபரால். ஓகேங்களா? ஆம்பியர் சுற்றுபர் வெபரால் உங்களுக்கு அளவிடுவாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது மக்களே. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு டெஸ்ட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.